இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிடாதா அப்படின்றது தான் நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதாவது அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்ததுலேருந்து விஜய் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் தான் வந்து மிக அதிக அளவில் இருந்துச்சு. அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, அவர் ஈகோ அதிகமாயிடுச்சு, அவர் வந்து நண்பர் கிடையாதா, ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு பத்திரிகையாளன்ற பேர் போரையில் உட்காந்துக்கிட்டு பல பேர் பல மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் செருப்படி கொடுக்குற மாதிரி சுரேஷ் சந்திரா அவர்கள் ஒரு மேட்ரு பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் வந்து நான் இத்தனை நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, சில அடிமுட்டால் அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஓகே, இன்றைக்கி இந்த கண்டென்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சுரேஷ் சந்திரா அவர்கள் ரீசெண்டாக விகடன் கொடுத்த இன்டர்வியூவில் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. கார் ரேஸில் ஜெயித்ததும் முதல் கார் தளபதிக்கிட்ட இருந்து தான் அஜித் அவர்களுக்கு போயிருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு. அதே மாதிரி பத்மபூஷன் அவார்டு கிடைச்சதுக்கப்புறமும் அஜித் அவர்களுக்கு தளபதிகிட்ட இருந்து தான் கால் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது விகடனில். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பல வாட்டி பதிவு பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அவங்க 2 பேர் ஃபோனில் பேசியிருப்பாங்க, ஃபோனில் வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி தளபதி அரசியலில் இருக்கிறனாலையும் அஜித் அவர்கள் அரசியலில் இருந்து விலகணும், அரசியலுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுனால வெளியில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டே இருந்தாலும் பல பேருக்கு இது புரியாமல் இருக்குது. இதோடைய அரசியல் என்ன அப்படின்றது தான். இன்னமும் தலை ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்களே ஒழிய எதற்கான இந்த வேலைகள்லாம் நடக்குது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்தளவு கூட பேசிக் நாலேஜ் இல்லாமல், புரிதல் இல்லாமல் தான் வந்து நிறையா ஃபேன்ஸ் இன்னமும் இருக்கிறாங்க. இதில் ஒரு சில ஃபேன்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அஜித்தை வந்து இழுக்கிறீங்க, அஜித் ஏன் நீங்கள் வந்து அரசியலுக்குலான்னு சொல்கிறீங்க, அஜித் எதுக்கு தேவையில்லாமல் சீன்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. தப்பு கிடையாது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜை பார்க்கும்போது யார் அந்த மெசேஜை போடுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. முக்கியமாக ஐடி விங் ஃபேஸே இல்லாமல் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து அஜித் ரசிகர்னு சொல்லிவிட்டு விஜய் பற்றி தப்பாக திட்டி மீம்ஸ் போட்டேன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் கோவம் வரும். யார் மேலே? அஜித் ஃபேன்ஸ் மேலே போகிறோம். அப்போ அவங்க திருப்பி போடும்போது திருப்பி என்ன அஜித் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னடா நம்ம தலையை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இப்படி போடுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ மைண்ட் கேம். ஓகேங்களா? நம்மளுடைய மைண்டுக்குள்ளே புகுந்து ஒரு விளையாட்டை விளையாடுறாங்க இந்த அரசியல்வாதிங்க. இதை தான் நான் என்னோடய வீடியோவில் நான் எப்போயுமே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ அதே ஒரு விஷயம்தான் இந்த பத்மபூஷன் விஷயத்துலேயும் நடந்திருக்கு. பத்மபூஷன் அவார்டு கிடைச்சது பெருமை. ஆனால் இந்த அவார்டை இப்போ அவங்க கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அஜித் ஃபேன்ஸோட மைண்டில் வரும், பாத்தியா இந்த தமிழக அரசும் இந்த தேசிய அரசும், அதாவது திமுகவும் பிஜேபியும் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம தலைக்கு அவார்டு கொடுத்தனால அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்டுக்கு வருவாங்களே ஒழிய அவங்களுடைய சிந்தனை வேறு பக்கம் சிதற விடாமல் பார்த்துக்கிறது இப்போ இருக்கிற இந்த ஆளும் அரசாங்கத்தின் ஒரு வேலையாக வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு பக்கம் சிதறக்கூடாதுன்னா எப்படி? எப்பயுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, தமிழகத்தில் ஒரு நடிகர் மேலே இருக்க கிரேஸ் வந்து வேறு யார் மேலேயுமே இருக்காது. மக்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், அதை பற்றிலாம் அவன் போய் பார்க்க மாட்டான், அதுக்கெலாம் போய் நிற்க மாட்டான் டக்குன்னு. புரியுதுங்களா? ஜல்லிக்கட்டுக்கு எல்லோரும் கூட்டின மாதிரி, எல்லா இளைஞர்களும் கூட்டின மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எல்லா இளைஞர்களும் கூட்டிகிட போகிறது கிடையாது. இப்போ பரந்தூரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா இளைஞர்களும் போய் அங்கே நிற்க போகிறது கிடையாது. இந்த 2 வருஷத்தில் அதற்கான எந்த முன்னெடுப்பும் யாரும் எடுத்ததும் கிடையாது. ஏன்னா பரந்தூரில் இருக்கிற ஒரு விஷயம் அங்கே விமான நிலையம் கட்டுறாங்க, அந்த ஊர் மக்கள் இருந்தால் என்ன, செத்தா நமக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு நினப்பு தான் தமிழர்களுக்குள்ளே இருக்க ஒழிய இது தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்க வளம் இல்லாமல் நமக்கு தான், அது எந்த ஊரில் இருந்தால் என்ன, நம்மளுடைய ஊர் தானே, நம்மளுடைய வளம் தானே, அந்த வளம் நம்ம காக்கப்படணுமே, நம்ம அந்த வளத்தை காக்கிறதுக்கு நம்ம தானே இறங்கி செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இப்போ மதுரையில் டங்ஸ்டன் பிரச்சனை அப்படின்னா மதுரையில் சுற்றி இருக்கிறவங்க தான் அந்த டங்ஸ்டனுக்கு போகிறானுங்களே ஒழிய தூத்துக்குடியில் இருந்தோ, இல்லை இந்த பக்கம் காஞ்சிபுரம் சைடில் விழுப்புரம் சைடில் இருந்தோ, இல்லை அந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடில் இருந்தோ வரமாட்டாங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. என்னவா பிரித்து வச்சுருக்காங்க? ஒரு வாரியாக பிரிச்சுருக்கிறதுன்றது ரெண்டாவது வேறு, முக்கியமாக கேஸ்ட் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இவங்க வன்னியர், இவங்க வெள்ளாளன், இவன் தேவன், இவன் வந்து பறையன், இவன் வந்து சக்கலியன், இப்படின்ற மாதிரி பல வாரியாக பிரித்து வச்சு நமக்கு வந்து என்னென்னா இந்த ஊருக்காரங்க இவங்க இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு கணக்கில் இருக்கிறமே ஒழிய பக்கத்து நாட்டு ஸ்ரீலங்கா தமிழர்கள் செத்தப்போட நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசாக ஒரு உணர்வு வரல. ஐயோ நம்ம மக்கள் சாகுறாங்களே, 1.5 லட்சம் பேர் செத்தாங்களே அப்படின்ற உணர்வு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வி ஆர் நாட் யுனைடெட் ஆஸ் அ தமிழர்கள். இதை காலங்காலமாக 75 வருஷமாக இந்த ஆளும் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
அதனால தான் திரைத்துறையில் ஆளுமையான நடிகர்களாக யாரை எப்பயுமே காமிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் நடிகர்கள் என்னதான் திறமையாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேருந்து எம்ஜிஆர், அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அவர்கள். ஸோ இந்த 3 நபர்களுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் மராத்தி வழியிலேருந்து கர்நாடகா வந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆனார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஃப்ரம் கேரளா. நடிகையில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் பேசிக்கலி ஃப்ரம் சிந்தி சைட். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்கள் நடிகர்களாக பெருமளவில் இருந்தாலும் அவர்களை வந்து வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் பெருமளவில் இருந்தாலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்னாலும், அவர் நம்பர் 1 எம்ஜிஆர் நம்பர் 1 பார்த்தா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான் மக்கள்கிட்ட அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்களே ஒழிய, சிவாஜி கணேசனை ஒரு நடிப்பு அரக்கன், நடிகன் அப்படின்ற கேட்டகரியிலே வச்சு அவரும் அரசியலுக்குள்ளே வந்தார். பட் ஃபெயிலியர் ஆகிட்டார். ஓகேங்களா? பட் அவர் வேறு துறையை போகல. பட் கமலஹாசன் வரும்போது மிகப்பெரிய காம்படிஷனாக ரஜினிகாந்துக்கு இருந்தாலும், ரஜினிகாந்த் கிட்ட இருக்க 1-2 அந்த ஸ்டைலை வச்சு ப்ரொமோட் பண்ணி அவர் அப்படி கொண்டு போயிட்டு, அஃப்கோர்ஸ் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி மட்டும் இவங்க ஹிட் ஆகிட்டாங்கலாம் கிடையாது. அப்படி கிடையாது. இவங்களுக்கு பல தோல்வி இருந்தாலும் பேக்கப்பில் இருந்து அவங்கள ஹிட் பண்ணி அவங்களுடைய விஷயத்தில் மக்களில் கொண்டு போய் சேர்க்கறது. கமலஹாசனை பார்த்தீங்கன்னா ஒரு உமனேசராக காட்டுறது, பெண்கள் இடத்துல ரொம்ப பண்ணுறது அப்படின்ற மாதிரி காட்டி, ஒரு பெண்கள் வந்து கமலஹாசனை பிடிக்காத மாதிரி ஒரு போர்ட்ரேயில் வந்து அந்த கால பத்திரிகைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சது. பட் நடிப்பில் கமலஹாசனை மிஞ்சறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதே தான் இந்த பக்கம் அஜித் அவர்கள் கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல தான் தளபதி அவர்கள் இவர் எல்லாருக்குமே செக் வச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிப்பில் தன்னுடைய திறமை, அது மீன்ஸ் கமலஹாசன் மாதிரியோ சிவாஜி கணேசனையோ இல்லை விக்ரம், இப்போ நம்ம இந்த கேட்டகரி நம்ம சொன்னோம், விக்ரம் மாதிரி பல கேரக்டர் போட்டு நடிப்பில் நான் நடிப்பு அரக்கன்னு காட்டிக்காமல் எந்த பாணியை எம்ஜிஆர் ரஜினி அவர்கள்லாம் எடுக்க வச்சு கொண்டு வந்தாங்களோ அதே பாணியை கையில் எடுத்தாரு பாருங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ சினிமா துறையில் கமர்ஷியல்ன்ற அந்த பாணியை எடுத்தனால அஜித் அவர்களை கமர்ஷியலை என்ன தான் இவங்க வளர்த்து கொண்டு வந்ததுனாலும் அஜித் ஆப்போசிட்டாக விஜய் அவர்கள் வளர்ந்து வரதை இவங்களால் தடுக்கவே முடியல எந்த இடத்துலையுமே. ஸோ அதனால தான் அவருடைய வளர்ச்சி, தளபதியோட வளர்ச்சி இந்த அளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த சேம் கேட்டகரியை தான் இன்றைக்கி அரசியல்லையும் அவர் வந்து கையில் எடுத்திருக்காரு. நீ எதை வச்சு நீ வந்து மக்களை வந்து இங்கே பாடுபடுத்துகிற, திராவிடன்ற ஒரு பேரை வச்சு தானே நீ மக்களை வந்து பாழாப்படுத்துகிற. இந்த திராவிடத்துக்கு நீ யார் எடுத்துக்கிற? பெரியார் எடுத்துக்கிற. ஓகே விடு, நானும் பெரியாரை கொள்கையாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவருடைய நல்ல விஷயங்கள் நாங்கள் கொள்கையை எடுத்துக்கிறோம், எங்கள் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிறோம், உன்னை நான் திராவிடமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே ஆயுதத்தை கையில் எடுத்தனால தான் இன்றைக்கி இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசிகர்களை பிரிக்கிற வேலை. இந்த ரசிகர்கள் எப்படி பிரிக்கலாம்? அஃப்கோர்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு தான் பிரிக்க முடியும். இவங்க ஃபேன்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த ஆக்டர்ஸை பிரிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லா நடிகருக்கும் தூக்கி பத்மபூஷன் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ மேஜர் ஜங்க் ஆஃப் ஃபேன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு அஜித் இருக்காங்க. ஸோ பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணு அப்படின்னு இவங்க என்னதான் முனைப்பு காட்டினாலும் அஜித் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அரசியல் அவர் புரிதல் இருக்கிறனால தான் இவங்க நம்மளை அரசியலில் போட்டு நோண்டுவாங்க. ரஜினிகாந்த் விலகிட்டார், அவரை நோண்ட முடியாது, நம்மளை தான் இன்னும் இழுத்து விட்டு வேலையை பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சனால தான் சுரேஷ் சந்திரா வச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிட்டார். அஜித் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாரு. அவர் நம்ம படம் நடிக்கிறாரு, அவரை சம்பாதிக்கிறாரு. அவருடைய அடுத்த லைஃப் என்னன்றதை அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு. கார் ரேசிங்கு, கார் கம்பெனி, ரேசர்ஸ், பைக்கர்ஸ் இந்த மாதிரின்ற ஒரு விஷயத்தில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். மேபி இன்னும் 1-2 படங்கள் நடிக்கலாம். அதுக்கப்புறம் அவரும் சினிமாவிலேருந்து விலகி போய் அவருடைய சொந்தமான இந்த அஜித்குமார் ரேசிங் அந்த விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படம் இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இது அஜித் அவர்களுடைய தரப்புலேருந்து செய்கிறது. ஸோ இங்கே அஜித் அவர்கள், விஜய் அவர்கள் எப்பயும் நண்பர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய நட்பை வெளியில் பெருசாக காமிச்சிக்காதனால இது இந்த மாதிரி ஈனத்தனமான அரசியல்வாதிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் எது எப்படி இருந்தாலும் சரி, தளபதி அவர்கள் இந்த பக்கம் அரசியலில் இருக்கும்போது ஒரு பத்திரிகையில் ஒரு வீடியோவில் கூட பார்த்தேன். அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, 2026 முதல் ஓட்டு அஜித் அவர்களுடைய ஓட்டாக தான் தாவேக்காக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்தை நான் திருப்பி பதிவு பண்ணுறேன். ஏன் அவர் வந்து இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடி சொன்னார். பட் நான் இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீ டிஎம்கே காரனாக இருந்தாலும் சரி, பிஜேபி காரனாக இருந்தாலும் சரி, எவனா வேணா இரு, 2026
தளபதியோட முதல் ஓட்டு அஜித் அவர்கள் தான் போடுவார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் ஓட்டு 7 மணிக்கு முன்னாடி அவர் போய் போட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்களா, சொல்லக்கூட ஒரு வேளை அறிக்கை கூட விடலாம், நான் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓப்பனாக 2026. அப்படி சொன்னார்னா எல்லா கட்சிகளும் நாண்டுக்கிட்டு செத்துருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்றத இப்போ சுரேஷ் சுந்தரா அவர்கள் அனௌன்ஸ் பண்ண அந்த விஷயத்தை வச்சு நான் நம்புகிறேன். இது நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க அப்படின்றத அந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். ஸோ சியான் ஆனந்த வீடியோவில் வியூவில் டேக் கேர்.